விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் வினோத் விளக்கம். விவசாயிகள் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் பேட்டி. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் வலியுறுத்திருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் அதை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். நபார்டு மற்றும் நாப்கிசான் இணைந்து நடத்திய இந்த மாம்பழ திருவிழாவில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த போல திட்டங்களினால் பல விவசாயிகள் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு பாலமாக அமையும். இந்த நாப்கிசான் மற்றும் நபார்டு அவருக்கு தமிழக அரசின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, மேட்டூர் அணை திறக்கிறது 70 அடி தான் தண்ணி இருக்குது. 90 அடிக்கு மேலே போனால் தான் தண்ணி அது திறப்பாங்க. எப்பயுமே அது பண்டு தொட்டு காலத்துலேருந்து அப்படி தான் நடைமுறை இருக்குது. ஸோ இப்போ 70 அடி இருக்கிறதுனால தண்ணி திறப்ப முடியல. மழை ஆமாம், நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் விவசாயிகளை பாதுகாக்கவும் இந்த குறுவை தொகுப்பு திட்டம் உள்ளது. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் வலியுறுத்திருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகள் இல்லை, அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் அதை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். சில நாடுகளில் மாம்பழ ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன முயற்சி இன்னைக்கு அதுக்கு ஆலோசனை கூட்டம் இருக்கு சார். அதுக்கான ஆலோசனை கூட்டம் வச்சு விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறாங்க. அது நமக்கு அவங்களுக்கு எதிராக மானியம் இல்லை, அதுக்கான ஆலோசனை கூட்டம் இருக்கு. அதை நாங்கள் விரைவில் உங்ககிட்ட தெரிவிப்போம்.